ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் பி. வி. ஆச்சாரியாவின் பரிந்துரைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் பி. வி. ஆச்சாரியா, மாநில அட்வொகேட் ஜெனரல் ரவிக்குமார் வர்மா ஆகியோர் பரிந்துரைப்பதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் கூறினார். பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த சிதம்பரம், பெங்களூர் தனி நீதிமன்றம் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த போது எந்த கருத்தும் வெளியிடவில்லை என்றும், அதேபோல தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவை விடுவித்திருப்பது குறித்தும் தான் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் சிதம்பரம் கூறினார். எப்போதுமே தான் நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பதில்லை என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய மத்திய அரசில் அதிகார மையமாக சோனியா இருந்தார் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சிதம்பரம், அரசின் கொள்கை முடிவு எடுப்பதில் சோனியா அதிகாரம் செலுத்தினார் என்பதற்கு ஒரு சான்றும் இல்லை என்று தெரிவித்தார். அதேநேரம் பாரதிய ஜனதா தலைமையிலான தற்போதைய மத்திய அரசின் அதிகார மையமாக RSS தலைமையகம் இருப்பதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். குஜராத்தில் முதல்வராக செயல்பட்டதைப் போன்று இந்தியாவுக்கே முதல்வராக செயல்பட மோடி முயற்சிப்பதாகவும், எல்லா அதிகாரங்களையும் மத்திய அரசிடமே வைத்துக் கொள்ள அவர் விரும்புவதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இதே பாணியில் மோடி செயல்பட்டால் அவரால் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் சிதம்பரம் கூறினார்.